ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஸோன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனோடைய ஆப் ஐக்கானை எப்படி மாற்றுறது அப்படின்னு வந்துட்டு பார்க்கலாம். பிகாஸ் நார்மலாக வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ என்ன பண்ணும் அப்படின்னா, டிஃபால்ட் ஆப் ஐக்கான் வந்துட்டு கொடுக்கும். ஸோ இது வந்துட்டு நார்மலாக க்ரீன் கலரில் இருக்கும். பட் நம்மளுக்கு வந்துட்டு கஸ்டமைஸ்டு தானே வேணும். ஸோ அதனால வந்துட்டு எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். நார்மலாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான ஆப் ஐக்கான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுமோ அந்த ஐக்கானோடைய இமேஜை வந்துட்டு ஜேபிஇஜி ஃபார்மேட்லேயோ இல்லைனா வந்துட்டு .jpg ஃபார்மேட்லேயோ இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்குள்ளே வாங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரைட் கிளிக், அதாவது இந்த இதில் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு 3 பேக்கேஜ் இருக்கும். ஓகேங்களா? அதாவது மேனிஃபெஸ்ட்டு, அதுக்கப்புறம் காட்லின் ஜாவா, RES அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது ரிசோர்ஸ் ஓகேவா, இந்த ரிசோர்ஸ்க்குள்ளே நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இமேஜ் அசட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இமேஜ் அசட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் தான் உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல பாத் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாத்தை நீங்கள் என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். நான் வந்துட்டு என்னுடைய லோக்கலில் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். ஸோ டெஸ்க்டாப்பில் இந்த இமேஜை வந்துட்டு ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கொடுத்துட்டு நீங்கள் ஓப்பன் கொடுத்துடலாம். ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா மை ஃபர்ஸ்ட் ஆப் அந்த மாதிரி வருது இல்லையா? ஸோ இது வந்துட்டு சும்மா லைக் எப்படி உங்களுக்கு வந்துட்டு ஷோ ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதோடைய சைஸையும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கம்மி பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப சின்னதாக வைக்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, க்ரீன் கலரில் தெரியுது இல்லையா? ஸோ இதுக்கு பதிலாக எனக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் லேயர் வந்துட்டு கலர் மாற்றணும் அப்படின்னா இந்த கலர் கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னா ஒயிட் கொடுத்துடலாம். ஸோ இங்கே சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கலர் வேணுமோ அந்த கலரில் வந்துட்டு உங்களுக்கு ஆப் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ இது கொடுத்துட்டு அது கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு இப்போ வந்துட்டு சைஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், எப்படி பேக்ரவுண்ட் கலர், இது வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர். ஃபர்ஸ்ட் இருந்தது எப்படி அப்படின்னா, இது வந்துட்டு ஃபோர்க்ரவுண்ட் லேயர் தான் வந்துட்டு நமக்கு ஃப்ரண்ட்டில் என்ன ஷோ ஆகணும் அப்படின்றது. இந்த இடத்துல தான் நீங்கள் ஃபோர்க்ரவுண்ட் லேயரில் தான் போயிட்டு மாற்றணும். அதாவது நம்மளுடைய இமேஜோடைய பாத்தை கொடுக்கணும். ஸோ இங்கே நம்மளுடைய இமேஜோட சைஸ் கொடுத்துக்கலாம். அதுதான் ஃபோர்க்ரவுண்டில் வரும். ஸோ இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இதெல்லாம் இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டு இதை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அகெயின் ஆப் வந்துட்டு லான்ச் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இதில் வந்துட்டு ஷோ ஆகுது இல்லையா, மை ஃபர்ஸ்ட் ஆப் அப்படின்னு வந்துட்டு ஷோ ஆகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஆப் ஐக்கான் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ we will see in the next video and subscribe and also like this video. Thank you friends.